ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும், ஒரு சூப்பரான குயிக்கான மொறு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை ரவுண்டாக அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம விரலால் இப்படி தள்ளி விட்டோம் ஒன்று அப்படின்னா உள்ள சின்ன சின்ன லேயராக அழகாக ரவுண்டாக வர ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த மாதிரி நம்ம அழகாக ஒன்று நம்ம எடுத்து எட்ட வச்சுக்கலாம். அப்புறம் இன்னைக்கு நான் 1 கப் போல் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு புளிச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். அதாவது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு கிடையாது, புளிக்க வச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த மாவு ரொம்ப திக்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா திக்காக இருந்தால் தான் அந்த மாவு வெங்காயத்தில் ஈஸியாக ஒட்டும். தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒட்டாது. ஸோ அதனால் மாவு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்ததாக இது கூட வேர்க்கடலை பொடி சேர்க்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வேர்க்கடலையை வறுத்துட்டு ஆற வச்சுட்டு தோல் நீக்கிட்டு மிக்சியில் அடித்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன். நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஒரு 3 டீஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் போல் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருப்போம். இப்போ வேர்க்கடலை பொடி சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஒன்றா டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் சட்டியில் விடணும். அந்த மாதிரி டிப் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பூனை யூஸ் பண்ணி போடலாம், இல்லைனா கையை பயன்படுத்தி கூட போட்டுக்கலாம். நான் முதல்ல உங்களுக்கு ஸ்பூனை யூஸ் பண்ணியே போட்டு காமிக்கிறேன். அதுமாதிரி ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தில் நிறைய மாவு ஒட்டுற மாதிரி எடுங்க. வெங்காயம் தெரிகிற மாதிரி நீங்கள் எண்ணெய் சட்டியில் விட்டிங்கன்னா வெங்காயம் ஃபுல்லாக எண்ணெயை உறிஞ்சிரும். அதனால ஃபுல்லாக எண்ணெயாக இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இந்த மாவு அதனால தான் திக்காக இருக்கணும்னு சொன்னேன். இந்த மாவு நல்லா திக்காக இருந்துச்சுன்னா நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணவும் அந்த மாவு ஃபுல்லாக அதில் ஒட்டி வரவும் நீங்கள் எண்ணெய் சட்டியில் விட்டிங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கு ரவுண்ட் ஷேப்பாக அழகாக இருக்கும். அதே சமயத்தில் கருகிடாமல் இருக்கும், எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், நல்ல மொறுன்னு இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கும், ரொம்ப சூடாக இல்லை. அதுமாதிரி ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒன்றா இந்த மாதிரி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 2 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கருகி போன மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷத்தில் வந்துருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். நான் அடுத்ததாக கையை யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்து நம்ம போட்டுடலாம். இப்போ நம்முடைய சூப்பரான குயிக்கான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப மொறுன்னு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எஸ்பெஷலி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே கொஞ்சமாக தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ.